Hi friends, welcome back to our channel. UGTRB English important வீடியோஸில் நாம் இன்றைக்கி எலிசபெத்தன் தியேட்டரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எலிசபெத்தன் தியேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த காலகட்டத்தில் தியேட்டர் எப்படி இருந்தது அண்ட் அங்கே அந்த தியேட்டரில் ஆடியன்ஸ் எல்லாம் எப்படி இருந்தாங்க அண்ட் அது மட்டும் இல்லை அந்த காலகட்டத்தில் இருந்த ஓல்டு தியேட்டர்ஸ் அண்டு பிளேஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கம்பல்சரி இந்த ஒரு டாப்பிக்லேருந்து நமக்கு எப்போவுமே ஒரு கொஷின்ஸ் ரைஸ் ஆகும். ஒன்று ஓல்டு தியேட்டர்ஸை பற்றி கேட்கலாம், இல்லைன்னா ஃபஸ்ட்டு தியேட்டரை பற்றி கேட்கலாம், இல்லைன்னா அந்த தியேட்டரோட ஓனர் என்ன அப்படின்னு கேட்கலாம், இல்லைன்னா ஆடியன்ஸ் எப்படிங்கிறத கேட்கலாம், இல்லைன்னா ஃப்ளாக் பேஸ்டான அதாவது கொடி பேஸ்டான ஒரு கொஷின் எப்படியும் இந்த ஒரு இதில் வரும். அதனுடைய ஒரு கான்செப்டில் அந்த வீடியோ நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நாம் ஃபஸ்ட்டு பிளே இன் இங்கிலாந்து அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பார்த்துருவோம். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரால்ஃப் ராய்ஸ்டர் டாய்ஸ்டர் அப்படிங்கிற நிக்கோலஸ் உடால் எழுதின 1552 வந்த ராய்ஸ்டர் டாய்ஸ்டர் அப்படிங்கிற இந்த ஒரு பிளே தான். ஸோ இது இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு பிளே, அதாவது காமெடி பிளே அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நம்ம இதை கொண்டு வருவோம். இது மட்டும் இல்லை, மொராலிட்டி பிளே அப்படின்னு வச்சிங்கன்னா எவ்ரி மேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும். அண்ட் கோர்படக் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளே அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நமக்கு வரும். இதுக்கு முன்னாடியே நம்ம 1110 அப்படிங்கிற ஒரு காலகட்டம், அதாவது 1110 அப்படிங்கிற ஒரு இதில் பார்த்திங்கன்னா கேத்தரின் அப்படிங்கிற ஒரு பிளே நம்ம ஃபஸ்ட்டு ரெக்கார்டட் பிளே அப்படின்னு சொல்லி நாம் இங்கிலாண்டில் நம்ம அதையும் சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை நமக்கு பிரித்து கூட கேட்கலாம், ஃபஸ்ட்டு காமெடி என்ன, ஃபஸ்ட்டு ட்ராஜடி என்ன, ஃபஸ்ட்டு மொராலிட்டி பிளே என்ன, இல்லைன்னா ஃபஸ்ட்டு ட்ராமா என்ன, ரெக்கார்டட் ட்ராமா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்ததுன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துக்குங்க. அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு தியேட்டர் இன் இங்கிலாந்து அப்படிங்கிற கொஸ்டின் ரைஸ் ஆகலாம். ஸோ ஃபஸ்ட்டு தியேட்டர் அப்படின்னாவே ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த தியேட்டர் பேரும் தியேட்டர் தான். ஸோ இதை நம்ம ஜேம்ஸ் பார்பேஜ் அப்படிங்கிற பர்சன் பில்ட் பண்ணியிருக்காங்க. 1576 பில்டு பண்ணியிருக்காங்க இந்த ஒரு தியேட்டரை அண்டு இம்பார்ட்டண்ட்டான ஓல்டு தியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நான் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பேன். ஸோ இம்பார்ட்டண்ட்டான ஓல்டு தியேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் தியேட்டர் 1576 பில்டு பண்ணது. நெக்ஸ்ட்டு தி கர்டைன் அப்படிங்கிற தியேட்டர் இருக்குது 1577. தி ரோஸ் அப்படிங்கிற தியேட்டர் 1587. தி ஸ்வான் அப்படிங்கிற தியேட்டர் 1595. தி குளோப் தியேட்டர் 1599. தி ஃபார்ச்சூன் தியேட்டர் 1600. தி ரெட் புல் தியேட்டர் 1607. ஸோ இந்த ஒரு தியேட்டர்ஸ் எல்லாமே நம்ம எலிசபெத்தன் பீரியடில் இருந்த ஓல்டான தியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் அதிகமாக கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆனது பார்த்திங்கன்னா தி தியேட்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லேருந்து வரும். அண்டு தி குளோப் தியேட்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லேருந்து கொஸ்டின்ஸ் நம்ம அடிக்கடி வந்திருக்கு. தி ரோஸ் தியேட்டரோட ஓனர் யார் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் நமக்கு வந்திருக்கு. ஸோ அதனால் மெயினாக நம்ம தி தியேட்டர், தி கர்டைன், தி ரோஸ், தி குளோப் அப்படிங்கிற தியேட்டர்ஸோடைய கான்செப்டை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்டராக இருக்கும். முடிஞ்சால் நம்ம இதனுடைய ஃபுல் ஹிஸ்ட்ரியை நம்ம இன்னொரு வீடியோவில் கூட நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து நமக்கு பார்த்தோன்னா முக்கியமானது ஃப்ளாக்ஸ் அண்டு தேர் மீனிங் அப்படிங்கிறோம். ஸோ நம்ம எலிசபெத்தன் தியேட்டரில் ட்ராமா ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போதே இந்த இன்சிடெண்ட் நடக்கும். இந்த ஃப்ளாக்ஸை வச்சு ஆடியன்ஸ் அந்த தியேட்டரில் என்ன விஷயம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. நிறைய டைமில் நமக்கு இந்த ஃப்ளாக் பேஸ்டான கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகிருக்கு. இதில் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கொடி இருக்கும்போது உள்ளே ப்ளே ரன் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு வியூ கொடுக்கறதுக்காக, அதாவது அங்கே ப்ளே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ப்ளே ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு தெரியப்படுத்துகிற விதத்தில் இந்த மாதிரி இந்த ப்ளஸ் சிம்பிள் போட்டால் கொடி மேலே பறந்துட்டுருக்குமா. பட் நமக்கு கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகின இடம் பார்த்தோன்னா இங்கே இந்த ஏரியா தான். இப்போ ஒயிட் கலர் ப்ளே அங்கே பறந்துட்டுருக்கு அப்படின்னா ப்ளே முடிஞ்சு போச்சு அர்த்தம், ஓகேங்களா. ஸோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத தெரியப்படுத்துறது. அண்டு பிளாக் கலரில் நமக்கு கொடி அங்கே பறந்துட்டுருக்கு அப்படின்னா ஒரு சேடான ஒரு சீன் அந்த தியேட்டரில் ப்ளே ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத, அதாவது சேட், ஓகேங்களா, சாரோவாக இருக்கிற ஒரு சீன் ப்ளே ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிற மாதிரி இந்த ஃப்ளாகை மேலே பறக்க விடுவாங்களாம். ஸோ அப்போது இந்த ஃபஸ்ட்டு கொடி பார்த்திங்க அப்படின்னா ப்ளே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக ஒரு கொடி பறக்குது. அது இல்லை அப்படின்னா அந்த தியேட்டரில் அந்த ட்ராமா முடிஞ்சு போச்சுன்னா ஒயிட் கலர் கொடி இருக்குது. உள்ள சேடாக ஏதாவது சீன் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா கருப்பு கலர் கொடியை தியேட்டர் மேலே பறக்க விடுவாங்களாம். உள்ளே காமெடி நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ளூ கலரில் கொடி மேலே பறக்க விடுவாங்க.
இங்கே வந்து ட்ராஜடி நடக்குதுன்னா பிளாக் கலர். இது ஈஸியாக ஞாபகம் வச்சுங்க. நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆனது பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ப்ளூவில் தான் கேட்டிருக்காங்க. பிளாக் கலர் கொடி பறந்தா அப்படின்னா அங்கே ட்ராஜடி நடக்குதுங்கிறதும், ப்ளூ கலரில் வந்து கொடி பறக்குது அப்படின்னா அங்கே வந்து காமெடி நடக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த எலிசபெத்தன் பீரியடில் ஃப்ளாக்ஸ் வந்து உள்ள தியேட்டரில் என்ன நடக்குது அப்படிங்கிறத கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக இந்த ஃப்ளாக்ஸை வந்து அவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அடுத்து நாம் இந்த எலிசபெத்தன் தியேட்டரோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இங்கே நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஹட்டு. ஓகேங்களா? ஸோ இங்கே மேலே இருக்கிறது, ஸோ இந்த மேலே இருக்க ஹட்டு வந்து பார்த்தோம்னா டயரிங் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்டர் வந்து அவங்களுடைய காஸ்டியூம்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த இடத்த வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? காஸ்டியூம்ஸை சேஞ்ச் பண்ண இந்த இடத்த யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து இதுதான் நம்ம பார்த்த ஃப்ளாகு. இந்த இடத்துல வந்து டாப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளாகு வந்து பறக்க வர்றது, உள்ள என்ன சீன் போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளாக்ஸை வந்து கொடுப்பாங்க. அண்டு முக்கியமாக இந்த எலிசபெத்தன் தியேட்டரில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அப்பர் கேலரி தான். ஓகேங்களா? ஸோ அப்பர் கேலரியை வந்து நம்ம வந்துட்டு ஹேவன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹையஸ்ட் சீட்டிங் ஏரியா அப்படின்னு சொல்லி இந்த பகுதியை வந்து நம்ம வந்து சொல்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு மிடில் கேலரின்னு சொல்லுவோம், ஹை கிளாஸ் பீப்புள் உட்கார மாதிரி. ஓகே, ஸோ இங்கே வந்து மிடில் கேலரி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இந்த மிடில் கேலரியில் லார்ட்ஸு, வெல்த்தி ஸ்பெக்டேட்டர்ஸ். அப்பர் கேலரியில் மிகப்பெரிய பர்சன்ஸ் வந்து உட்காடுறாங்க, பணக்காரங்க வந்து உட்கார மாதிரி வச்சுக்கணும். அந்த மிடில் கிளாஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மிடில் கேலரியில் வந்துட்டு வெல்த்தி பீப்புள், நல்ல பணக்காரங்க. அண்டு அது மட்டும் இல்லாமல் லார்ட்ஸ் உட்காடுறாங்க. ரெண்டு பேரும் பக்கம் பக்கம்னு நினைக்காதீங்க. அரிஸ்டோக்ராட்ஸ் அப்படின்னா தான் மன்னர்கள், இந்த மாதிரி ஆளுங்க தான் அப்பர் கேலரியில் உட்காருறது. இங்கே வந்து அதுக்கு கீழே இருக்கிற ரோலில் இருக்க மக்கள் உட்காராங்க. அதுக்கு அடுத்து லோவர் கேலரி அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வந்து காமன் பீப்புள் வந்து உட்காருவாங்க. லோவர் கேலரியில் காமன் பீப்புள் வந்து இந்த இடத்துல உட்காராங்க. அண்டு இங்கே வந்து கர்டைன்ஸ் யூஸ்டு அஸ் அ பேக்கப். இந்த அம்புக்குறி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இங்கே வந்து கர்டைன்ஸ் வந்து பேக் ட்ராப்பு. அதாவது இப்போ வந்து ஒரு நேச்சரான ஒரு சீன் ஓடுதுன்னா, ஒரு ஃபாரஸ்ட்டில் நடக்கிற மாதிரி ஒரு சீன் அங்கே உள்ளுக்குள்ளே வந்து ப்ளே பண்ண போகிறாங்கன்னா அந்த இடத்துல அப்படியே காடுகள், மரங்கள் இருக்க மாதிரி ஒரு பிக்சரை வந்து பின்னாடி வந்து விடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பேக் ட்ராப் விடுறதுக்கு இந்த இடத்த யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆக்டர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ இந்த பிளேஸை வந்து பார்த்தோம்னா பிளாட்ஃபார்மாக வந்து ரைஸ் பண்ணிக்குவாங்க. சில நேரங்களில் இந்த இடத்த யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இங்கே டயரிங் ரூம் அப்படின்னு சொல்லி ஆக்டர் வந்து ரெஸ்ட் எடுக்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து ஓரத்தில் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு ரூமும் இருக்குது. அண்டு ஃபைனலாக முக்கியமான ஒரு இது பாருங்கள், ட்ராப் டோர் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த ட்ராப் டோர் அப்படிங்கிறது ஃபார் ஸ்பெஷல் எஃபெக்ட் அண்ட் என்ட்ரன்ஸ். இந்த இடம் இதை வந்து ட்ராப் டோர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல வந்து ஸ்பெஷல் எஃபெக்டை வந்து ஷோ பண்ணுறதுக்காகவும் திடீர்னு வர்றதுக்கும் திடீர்னு போகிறதுக்கும் இந்த ஒரு இடத்த வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த தியேட்டரில். ஸோ இதுதான் வந்து ஒரு எலிசபெத்தன் தியேட்டரோட ஸ்ட்ரக்சர். அண்ட் அது மட்டும் இல்லை, இப்போ வந்து யார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த இடத்த கொடுக்குறாங்க பாருங்கள். இங்கே வந்து பீப்புள் வந்து நின்றுக்கிட்டு பார்ப்பாங்க. ஓப்பன் ஏரியாவாக இருக்கும், நிறைய பேர் இங்கேனே நின்று பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல வந்து சில காலகட்டத்தில் பிட் அப்படின்னு சொல்லுவாங்க, மண்ணை குமிச்சு வச்சு பீப்புள் அது மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு பார்ப்பாங்க. ஸோ அப்படியும் இங்கே வந்து எலிசபெத்தன் தியேட்டர் வந்து ப்ளே ஆகியிருக்கு. ஸோ தான் எலிசபெத்தன் தியேட்டரோட ஒரு ஸ்ட்ரக்சர் ரவுண்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து அந்த ரவுண்டில் சென்டரில் வந்து ஸ்டேஜ் அமைச்சிருப்பாங்க. இங்கே ஹை பீப்புள் வந்து மேலே இருக்கிறதும், மிடில் பீப்புள் மிடில் இருக்கிறதும், புவர் பீப்புள் கீழே இருக்கிறதும் இருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து கீழே தரைத்தளத்துலேயே உட்காந்து இதை வந்து பார்ப்பாங்க. ஸோ இதில் ப்ளே ஹவுஸில் இங்கே இருக்குது பாருங்கள், மியூசிஷியன்ஸ் வந்து இந்த இடத்துல இருப்பாங்க. ஓகேங்களா? இந்த ஸ்டேஜில் ஒரு கார்னர் இந்த ஓரம்னு வச்சுக்குவோம். ஸோ இந்த இடத்துல மியூசிஷியன்ஸ் வந்து இருப்பாங்க, அவங்க இன்ஸ்ட்ருமெண்ட்டை ப்ளே பண்ணுறது. அண்டு ஸ்பெக்டேட்டர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேலரி இங்கே இருக்குது, உள்ளுக்குள்ளேயே இந்த ப்ளே இங்கே இருக்குது பாருங்கள். இதில் மேலே சைடில் நம்மளாம் வந்து தியேட்டருக்கு போகிறோம் அப்படின்னா மேலே பால்கனியில் உட்காந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி பால்கனி தியேட்டர்ஸ் வந்து ப்ளேஸ் வந்து இந்த இடத்துல வந்து இது பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆக்டர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது வந்து பார்த்தோம்னா டே லைட்டு தான். அப்போலாம் வந்து லைட் செட்டிங்ஸ் இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ சன்லைட் வந்து நேரடியாக அப்படி உள்ளே வர மாதிரி அழகாக வந்து மேலே ஓப்பனாக தான் இருக்கும். அந்த வெளிச்சத்தை வச்சு தான் ஆக்டர்ஸ் வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மை வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. அண்டு கிரவுண்ட்லிங்ஸ் எப்போவுமே வந்து கீழே வந்துட்டு இங்கே நின்று பார்க்குறது, கீழே நின்று பார்க்குற மாதிரியான ஒரு வியூஸும் இங்கே இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபீச்சர்ஸ், எலிசபெத்தன் தியேட்டரோட ஃபீச்சர்ஸ். இதில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஸோ ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஏர் தியேட்டர்ஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓப்பன் ஏர் தியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு சொல்லலாம். அண்ட் அடுத்து டே லைட்டில் தான் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நடக்கும். அண்ட் ஆர்டிஃபிஷியலான லைட்டிங்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. அண்டு மினிமலான ஸ்டேஜில் இருக்கிற பொருட்களை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்டு எப்போவுமே இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபீமேல் ஆக்டர்ஸ் வந்து கிடையாது, மேல் ஆக்டர்ஸ் தான் நடிப்பாங்க. ஃபீமேல் ஆக்டர், அதாவது பெண்கள் வந்து நடிக்க மாட்டாங்க.
மேல் ஆக்டர்ஸ் தான் வந்து ஃபீமேல் வேஷம் போட்டிருப்பாங்க. சின்ன பையன் ஒரு 12 வயசில் இருக்க பையன் தான் வந்து 12லேருந்து 14 வயசுக்குள்ளே இருக்க பையன் லேடிஸாக வந்து வேஷம் போட்டு அங்கே வந்து நடிப்பான். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா க்ளோஸ் இன்ட்ராக்ஷன் இருக்கும். அதாவது ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுற பர்சனும் கீழே இருக்க ஆடியன்ஸுக்கும் பார்த்தோன்னா நல்ல ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்க மாதிரி அவங்களுடைய ப்ளேஸ் வந்து எப்போவுமே வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். அண்ட் கீழே நான் உங்களுக்கு வந்து பிக்சர்ஸ் வந்து ஷோ பண்ணியிருப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து அந்த தியேட்டர்ஸ் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத காட்டுற விதமாக உங்களுக்கு இந்த இடம் இருக்கும். நான் அதையும் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதை தான் இந்த பிளேஸ் ஓகேங்களா. சம் ஃபேமஸ் எலிசபெத்தன் தியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கும். தியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா 1576 இங்கிலாண்டில் ஃபஸ்ட்டு பில்டு பட்ட தியேட்டர் தான் இது. 1576 இதை எப்போவுமே மறந்துடாதீங்க. குளோப் தியேட்டர் அப்படின்னா 1599, ஃபஸ்ட்டு தியேட்டர் அப்படின்னா 1576 தியேட்டர் அப்படிங்கிறது. செகண்ட் வந்து ரோஸ் தியேட்டர் 1587 பிலிப் ஹான்ஸ்லோவ் அப்படிங்கிற பர்சன் வந்து இந்த ரோஸ் தியேட்டரை வந்து பில்டு பண்ணியிருக்காரு 87. அண்டு ஸ்வான் தியேட்டர் அப்படிங்கிறது ஃப்ரான்சிஸ் லாங்லி அப்படிங்கிற பர்சன் வந்து 1595 இந்த ஸ்வான் தியேட்டரை வந்து பில்டு பண்ணியிருக்காங்க. அண்டு இது பெஸ்ட்டு தியேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஃபைனல் ஒன்று இருக்கிறது வந்து குளோப் தியேட்டர். இதை வந்து பார்த்தோன்னா லார்ட் சாம்பர்லின்ஸ் மென் அப்படிங்கிற குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இந்த ஒரு குளோப் தியேட்டரை வந்து பில்டு பண்ணியிருக்காங்க. பின்னாடி இதை வந்து ஷேக்ஸ்பியர் வந்து ஓன் பண்ணுவார். குளோப் தியேட்டரோட ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி நம்ம தனியாக ஒரு வீடியோவும் நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இதில் ஒரு கோட்டு இருக்குது. ஆல் த வேர்ல்ட்ஸ் ஸ்டேஜ் அண்ட் ஆல் தி மென் அண்ட் உமன் மேர்லி பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி ஷேக்ஸ்பியர் வந்து கொடுத்த ஒரு கோட்டு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஓரளவுக்கு ஒரு எலிசபெத்தன் தியேட்டரோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான சில ஃபீச்சர்ஸை உங்களுக்கு சொல்கிற மாதிரி இந்த வீடியோ வந்து அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக இதிலேருந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லை, இதே மாதிரி நமக்கு வந்து எலிசபெத் அதாவது ஷேக்ஸ்பியர் அண்ட் எலிசபெத்தன் கான்செப்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய ஃபோலியோஸ் வந்து எப்போ வந்து பப்ளிஷ் ஆச்சு, அதில் எத்தனை பிளேஸ் இருந்ததுங்கிற கான்செப்ட்லேயும் கொஸ்டின்ஸ் வரும். அண்டு ஃபூல்ஸ் அண்டு க்ளவுன்ஸ் அண்டு ஹீரோயின்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்லேயும் கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும். ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம அதனுடைய ஷார்ட்டான வீடியோவும் உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். தேங்க்யூ. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். பை. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.